குற்றப்பரம்பரை பாகம் 6. கோயில் மணிகளும் குலவை சத்தமும் கனகனக்க நெற்றியில் தூளானி கிளவி பூசிவிட்ட திருமண்ணோடு கிளம்பினார்கள். குலசாமி ஒரு குறையும் வைக்காது போயிட்டு வாங்க. தூளானி கிளவி வாக்கு கொடுத்து அனுப்பினார். ஊரணிக்கரை வளைத்து வடக்கே போகும் ஒற்றை தடத்தில் வேயண்ணா முன்னே நடந்தார். கரை நெடுக நிற்கும் புளிய மரங்களுக்கு ஊடாக இலா தடம் காட்டியது. கால்களுக்கு இடையில் நாய்கள் நடந்தன. இடதுகை வாக்கில் கருவேல முள்கள் திரத்தியான் யாரும் நுழைந்து மீள முடியாத புதர் ஒழுங்கு பண்ணி வைத்தால் பிழைப்பு கெட்டு போகும். ஊரணி தண்ணீரில் நிலவடித்து மெலிந்து கொண்டிருந்தது. 4 கால் புளிய மரங்கள் தான் ஊர் எல்லை. கழுவனின் தோளில் ஆட்காட்டி குருவி அழுங்காமல் உட்கார்ந்து கொண்டு வந்தது. இளவட்டங்களுக்கு தூக்க கலக்கம். வேல் கம்புகளை வலதுகை கக்கத்தில் நெட்டுக்குத்தலாய் இடுக்கிக் கொண்டு சத்தங்காட்டாமல் நடந்தார்கள். கருப்பையாவின் இடது தோளில் பாரக்கயிறு கோர்த்து கிடந்தது. நரிவேலு சின்ன குத்து கம்பிகளோடு வந்தான். சோலை கையில் கண்ணக்கோள். எங்கே போகிறோம் என்பதெல்லாம் இளவட்டங்களுக்கு தெரியாது. வேயண்ணாவின் விரல் நீளும் திசையில் பாய்ந்து விட்டு திரும்ப வேண்டியதுதான். மணி 10. ஓடையில் இறங்கினார்கள். பெருவெட்டு மணச்சாரி செருப்பு இடிபட்டு நரநரத்தது. அக்கரையில் ஒரு நரி பாய்ச்சலில் கிளம்பி ஓடியது. வேயண்ணா நடந்த வாக்கில் நிலவை பார்த்தார். கொஞ்சம் சுணங்கி போச்சு. காரியத்தை சுருக்கா முடிச்சிட்டு விடியறதுக்குள்ளே ஊர் திரும்பணும். ஓடைக்கரை ஏறியதும் ஓட்டுக்காடு கலக்கமாய் படர்ந்து கருவேலஞ்செடிகள் 3 திசைகளில் பிரியும் வழித்தடங்களில் மேற்கே வார்த்து திரும்பினார் வேயண்ணா. இதே தடம் பிடித்து போனால் விளாத்திக்குளம் போய் சேருகிற பாதை போகிற வழியில் உச்சினத்தம். இன்னைக்கு குறி உச்சினத்தம். பூமிநாதன் செட்டி வீடு. ஆட்காட்டி குருவி தொண்டைக்குள் சின்னதாய் கீச் என்றது. ஆண்கள் வெளியேறிவிட்டால் கொம்பூதி குமரிகளுக்கு வீட்டுக்குள் இருப்பு கொள்ளாது. விடுகிற வரை விளையாட்டுத்தான், கும்மாளம்தான். தூக்கம் கிடக்கு தூக்கம். அதிலும் சித்து இருக்காளே, சமஞ்ச குமரிகளை எல்லாம் கிளப்பி விடுவாள். அடியே மீனா, வந்தானம் செவ்வந்தி பூமையிலே கிளம்புங்கடி. மந்தையை நனைத்து நிலா வெளிச்சம் இறங்கி கொண்டிருந்தது. அடியே அன்னமையிலே, உன்னை மட்டும் தனியாவா கூப்பிடணும்? வாடி. மந்தையின் தென்புறம் ஒரு பெரிய கல் உரல். அத்தனை சனமும் அதிலேதான் மாவு ஆட்டும். தூளானி கிழவி கல் உரலில் ஏறி உட்கார்ந்து காலாட்டி கொண்டே, எல்லா குமரிகளும் வந்துட்டாளுகளா என்றாள். அன்னமயிலைத்தான் காணோம். அவ மெதுவா வருவா, அவளை விடுங்க, நீங்க ஆடுங்க. சிட்டு பாவாடையை தூக்கி இடுப்பில் செருகி கொண்டே, சடுகுடுதானே என்றாள் கிழவி. வேறென்ன பொட்டச்சிக சல்லிக்கட்ட ஆட போறீக என்றாள். ஒருத்தி தரையில் நடுக்கோடு குளித்தாள். சிட்டு ஒரு புறமும் மீனா ஒரு புறமும் பிரிந்தார்கள். ஆள் பிரிப்பதில் தகராறு. எல்லா குமரிகளும் சிட்டு பக்கமே ஒதுங்கினார்கள். சிட்டு பக்கம்தான் ஜெயிக்கிற பக்கம். தனியே விடப்பட்ட மீனா, ஏண்டி பயப்படுறீங்க என்றபடி 4 பெயரை பிடித்து இழுத்தாள். தூளானி சத்தம் போட்டாள். அடியே வீரன் கிளை பெண்டுகள் எல்லாம் சிட்டு பக்கம் போங்க. வெட்டுவான் கிளை பெண்டுகள் எல்லாம் மீனா பக்கம் போங்கடி. வீரன் கிளைக்கும் வெட்டுவான் கிளைக்கும் மச்சி நிச்சி உறவு. போட்டி நல்லாத்தான் இருக்கும். 2 கிளையும் பிரிந்தது. சிட்டு தலைமுடியை அள்ளி செருகி கொண்டே பாடி போனாள். வழிஞ்சடுகுடுகுடுகுடுகுடு. அத்தனை பெயரையும் ஒரு அலசு அலசி வந்தாள். இருளப்பசாமி கோயில் வேம்பு காற்றில் மெல்ல கிளை ஆடியது. மந்தைக்கு வந்த அன்னமயில் தூளானி கிழவியோடு சேர்ந்து உரலில் தாவி உட்கார்ந்து கொண்டாள். பெரிய பொம்பளைகளும் கூடிவிட்டார்கள். தொழிலுக்கு போன ஆம்பளைய வீடு திரும்புற வரை தூக்கம் வருவதில்லையே. உரலை சுற்றி உட்கார்ந்திருந்த பொம்பளைகளுக்கு மத்தியில் அங்கம்மாவும் ஒருத்தர். ராகம் போட்டு பாடி போன பூமயிலை சிட்டு முட்டி தூக்க இருவரும் எல்லையில் போய் தொகுக்கென விழுந்து பாவாடை உயர உருண்டார்கள். மந்தை நிறைய சிரிப்பு சத்தம். செவ்வந்தி பாடி போனால். பிடிக்க வந்த பந்தானம் செவ்வந்தியின் தாவணியை உருவிவிட்டால். கெக்கென சனம் சிரித்து உருண்டது. செவ்வந்தியின் நெஞ்சழகை பார்த்து ஊரணிக்கரை ஆலமரம் அசைந்து கொடுத்தது. தூளானி உரலில் தன்னருகே உட்கார்ந்திருக்கும் அன்னமயிலை பார்த்து, நீ விளையாடலையா என்றாள். அன்னமயில் தலையை குலுக்கி என்றார்.
உச்சிநத்தம் பூமிநாத செட்டி வீடு. ரொம்ப நாளாக குறிவைத்த இடம். போன ஆளுக கொசுக்குன்னு ஊருக்குள்ளே நுழைய முடியாது. மேற்கே ஊரணி மடைக்குழிக்குள் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டார்கள். வையத்துறை நரிவேலு மட்டும் கரைக்குள்ளேயே பதுங்கி பதுங்கி தெற்கே ஏறி நோட்டம் பார்த்தார்கள். ஆள் அரவமற்ற தெரியலே. பூமிநாதன் செட்டி வீட்டோரம் சோழ நாற்று படப்புகள். வீடு பெரிய வீடு. கொழும்பு சம்பாத்தியம். காசு வாசி பிடித்து போய் கிடக்குதாம். சுத்துப்பட்டு எல்லாம் பேச்சு. வையத்துறை மடைக்குழியை பார்த்து வெள்ளை வீசினான். எல்லோரும் ஊரணிக்கரைக்குள்ளேயே பம்மி பம்மி தெற்கே வந்து சேர்ந்தார்கள். வேயண்ணா தொண்டைக்குள் பேசினார். நாய்கள் தேவையில்லை, இளவட்டங்கள் இங்கேயே இருங்க. காரியம் மீறினால்தான் நீங்க வரணும். வேயண்ணாவோடு வையத்துறை, கழுவன், நரிவேலு, கருப்பையா மட்டும் சேர்ந்து கொண்டார்கள். செருப்பு சத்தம் காட்டி கொடுக்கும். கலற்றி விட்டார்கள். ஆட்காட்டி குருவி, பாரக்கயிறு, குத்துக்கம்பி, கண்ணக்கோளோடு படப்படிக்கு நகர்ந்தார்கள். நிலா உச்சியில் இருந்தது. பழங்காலத்து கனத்த சுவர். முட்டை கடுக்காய் கருப்பட்டி சேர்த்து கட்டிய சுவர். சுண்டினால் கணீர் கணீர் என சத்தம் கேட்கிறது. கண்ணக்கோளின் பல் தெரிக்கிறது. சுவரில் பல் பதிய மாட்டேன் என்கிறது. வையத்துறை குத்துக்கம்பியால் உரசி உரசி தடம் கிழித்தான். கண்ணக்கோளின் பல் பதியும் அளவு குளித்தான். கழுவன் கண்ணக்கோளால் சுவரை கடைந்தான். சின்ன இடைவெளி கிடைத்தது. ஊரின் கிளப்போடியில் ஒரு நாய் ஊளையிடும் சத்தம் கேட்டது. கிடைத்த இடைவெளிக்குள் கண்ணக்கோள் கரகரவென நுழைந்து கொண்டிருந்தது. தெற்கே பதுங்கி கிடந்த இளவட்டங்கள் முழிப்பாய் இருந்தார்கள். அந்த இடத்தில் 2 வெட்டு குத்து நடந்தால் தான் இளவட்டங்களுக்கு சந்தோஷம். கண்ணக்கோள் சுவரில் புறம் கண்டது. ஒரு கை நுழையும் அளவு துவாரம். கழுவன் தன் தோளில் உட்கார்ந்திருந்த ஆட்காட்டி குருவியை பொத்தி இறக்கினான். குருவியின் காலில் கட்டியிருந்த நூல் கயிற்றின் மறுநுனியை பிடித்து கொண்டு கடைந்த துவாரத்தின் அருகே நிறுத்தி நூலை சுண்டி விட்டான். குருவி அசையாமல் நின்றது. துவாரத்தையும் ஆட்களையும் மாறி மாறி பார்த்தது. படப்படி நாற்று கூலத்தில் அரணை ஒன்று சரசரவென ஊர்ந்து போகும் சத்தம் பயமுறுத்தியது. குருவி தத்தி தத்தி பொந்துக்குள் நுழைந்தது. வேயண்ணாவின் சைகைக்காக ஊரணிக்கரையில் இளவட்டங்கள் காத்திருந்தார்கள். வடக்கே மடக்குழிக்கே நேராக ஆள் நடமாட்டம் தெரிந்தது. முனியசாமிதான் முதலில் கண்டவன். எண்ணிக்கையில் 3 பேராய் தெரிந்தனர். ஓங்குதாங்கான ஆட்கள். செட்டியார் ராக்காவல் போட்டிருப்பாரோ? இளவட்டங்கள் அஞ்சனத்தி செடி மறைவில் பதுங்கினார்கள். ஊரே திரண்டாலும் நம்ம கைதான் முந்தனும். வந்த இடத்தில் அடிபடவும் கூடாது, பிடிபடவும் கூடாது. எதற்கும் ஆயத்தமாய் உட்கார்ந்திருந்தார்கள். 3 பேரையும் சத்தம் வெளியே கேளாமல் அடித்து ஊரணிக்குள் அமுக்கிவிட வேண்டியதுதான். வேல் கம்புகள் துருதுருத்தன. சோலை வடக்கே கூர்ந்து கவனித்தான். மடக்குழி பக்கம் வருவது 3 ஆட்கள் இல்லை. 2 உழவு மாடுகளை ஓட்டிக்கொண்டு ஒரு சம்சாரி கரையிறங்கி கொண்டிருந்தான். பொந்துக்குள் நுழைந்து போன ஆட்காட்டி குருவி திரும்பவும் இல்லை, சத்தமும் போடவில்லை. அப்போ உள்ளே வீட்டு ஆள் இல்லை. ஆள் இருந்தா குருவி போன வேகத்தில் திரும்பி வந்து கீச்சென ஒரு சத்தம் கொடுக்கும். நரிவேலுவின் உள்மனதுக்குள் ஏதோ அடித்துக் கொண்டே இருந்தது. ஏதோ ஒன்று. கழுவனிடம் இருந்து குருவியின் நூல் கயிறை வாங்கினான். கூடுதலாக கயிறை விட்டு பிடித்தான். குருவி விஸ்தாரமாக உள்ளே நடமாடுவதை நூல் பிடிமானத்தில் உணர்ந்தாள். கொஞ்சம் பொறுத்து ஒரு சுண்டு சுண்டினான். உள்ளே ஒரு பாத்திரம் உருளும் சப்தம் கேட்டது. பொந்து வழியாக குபீரென எல்லோர் முகத்திலும் கருவாட்டு குழம்பு வாசம் அடித்தது. வேயண்ணாவுக்கு சுருக்கின்றது. வந்த குடி தப்பி போச்சு. நோட்டம் பார்த்து சொன்ன நம்ம பொம்பளை ஏமாந்துட்டான். நகை பணப்பெட்டி இருக்கும் அறையை குறிவைத்து கன்னம் போட்டது இடம் மாறி போச்சு. நரிவேலு குருவியை வெளியே இழுத்தான். எல்லோர் முகத்திலும் ஏமாற்றம். நிலா உச்சியை விட்டு இறங்க ஆரம்பித்திருந்தது. விடிய வெகு நேரம் இல்லை. கன்னம் போட்ட குந்தை பக்குவமாய் அடைத்தார்கள். வந்து போன தடம் தெரியாமல் இருக்க படப்படி செத்தைகளை அள்ளி தூவி மறைத்தார்கள். கொண்டு வந்த குருவிகளை கையில் எடுத்து கொண்டு ஊரணிக்கரைக்கு நடந்தார்கள். இளவட்டங்களுக்கு வருத்தம். வெறுங்கையோடு ஊரு திரும்ப முடியாது. போகிற போது கவுல்பட்டி ஆட்டுக்கடையில் 4 கிடாய்களை தூக்கிட்டு போவோம். முகம் தொங்க ஊரணிக்கரைக்குள் இறங்கி நடந்தார்.
பார்த்தார்கள். யாரது? உழவு மாடுகளோடு போன சம்சாரியின் சத்தம் பின்னால் நெருங்கி கேட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை லைக்